ஜீ தமிழில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய ஒரு ரொம்பவே மக்களுக்கு பிடித்த ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னாலே சரிகமப்பா. இதில் இப்போ ஜூனியர் சீசன் 5 போயிட்டுருக்கு. ஏற்கனவே சீனியரில் சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதில் பவித்ரா அவர்கள் டைட்டில் வின் பண்ணல அப்படின்னாலும் மக்களிடையே நல்ல பெயர் பெற்று வந்துட்டுருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், தன்னுடைய கணவர் ஆசைப்பட்ட மாதிரி தான் எப்படியாவது வெற்றி அடையணும் அப்படின்னு அவங்க நினச்சதுன்னு பல விஷயங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டு இருந்துச்சு. நிச்சயமாக அவங்களால ஒரு நல்ல ஒரு பாடகியாக வலம் வர முடியும் அப்படின்னு மக்களுக்கு பிடித்த குரல் அவங்களோடதுன்னு சொல்லலாம். எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சு தான் அவங்க அந்த நிலைமைக்கு வந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சேனல் சார்பாக வின் பண்ணால் வீடு கொடுக்குறதா சொல்லப்பட்டது. இப்போயுமே அவங்களுக்கு ஒரு வீடு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதுலேயும் இப்போ தனியார் நிறுவனம் ஒன்று அவங்களுக்கு தனியாக வீடு கொடுக்குற அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னும், அதில் அவங்களே பில் பண்ணி அதற்கப்புறமாக நிறைய விஷயங்கள் பண்ணிவிட்டு அவங்க வரணும் அப்படின்ற மாதிரி ஆசைகள் இருக்கிறதாகவும் சொல்லி வந்துட்டுருந்தாங்க. இந்த சூழலில் இப்போது பவித்ரா அவர்கள் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, அவங்க அடுத்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டு இருந்துச்சு. இப்போது என்ன இருக்குது அப்படின்னா, பவித்ரா அவர்களை பற்றி தான் எல்லோருமே பேசி வந்துட்டுருக்காங்க. அவங்க எப்படியாவது டைட்டிலை வின் பண்ணிடுவாங்க அப்படின்றது எல்லோரினுடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ஆனால் அது நடக்கலை. ஏன்னா அவங்க நல்லா பாடினாலும் ஒரு காம்படிட்டிவ் ஷோவில் அதை விட யார் நல்லா பாடுறாங்களோ அவங்கள பார்க்க தான் செய்வாங்க. நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட ப்ளஸ்ஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியாக ஜட்ஜஸ் மட்டும் இல்லை, மக்களுமே யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு செலக்ட் பண்ணுறாங்க. அப்படி செலக்ட் பண்ணப்பட்ட ஒருத்தவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, பவித்ரா அவர்கள் தன்னுடைய கணவர் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க இந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியுது. இப்போது பவித்ரா அவர்களை பற்றிய விஷயங்கள் தான் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.